Welcome back, students. So last class we have complete we have completed the cardiac output. But cardiac output cardiac outputs we have seen a small portion. Like actually the cardiac output maximum cardiac each heartbeat calculate we have started with ventricle. So அது நம்ம cardiac cycle phase 1, phase 2, phase 3, phase 4 and phase 5. So phase 1 phase 4 வரைக்கும் தான் அந்த cycle start முடியுது. And phase 5ல phase 1 திரும்பி actually start ஆகுது. That is ventricular diastole அப்படின்றது நம்ம பார்த்திருந்தோம், right? So இதெல்லாமே we have completed. And cardiac output na என்னன்றதையும் நம்ம mention பண்ணியிருந்தோம், right? Cardiac outputல சொல்லும்போது heart rate and then even stroke volume இதெல்லாமே நம்ம அதிகமா சொல்லியிருந்தோம். Especially pulse pressure எப்படி பார்க்கணும், and then see cardiac output ஓட measurement எப்படி நம்ம பண்ணணும், and we have also seen that, right? So இப்போ லாஸ்ட் இது பாத்தீங்கன்னா இப்போ cardiac output ஓட ஒரு சின்ன ஒரு introduction மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. Not introduction, just with an example ஓட பார்க்கலாம். During vigorous exercise, so நம்ம ரொம்ப heavy exercise அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா SV னா that is SV we have already seen that, means that SV may double as a result of venous return. Stroke volume அப்படின்றது டபுளா மாறும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க, right? So stroke volume டபுளா மாறும். venous because venous அது complete cycle முடிச்சிட்டு போகும்போது SV ஓட வால்யூம் SVயோட அந்த ரேட் அப்படின்றது டபுளா இருக்கும். Heart pumping action normally, see here, heart pumping action normally maintains a balance between the cardiac output and venous return. So எப்பவுமே ஹார்ட்டோட ஃபங்க்ஷனே பம்பிங் தான், ரைட்? ஸோ ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் பண்ணும்போது நார்மலா பாத்தீங்கன்னா அது பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் கார்டியாக் அவுட்புட்டுக்கும் சரி, அந்த மாதிரி வீனஸ் ரிட்டர்ன் in the sense one complete cardiac cycle முடிக்கும் போது நம்ம we are saying that it's a venous return, okay? Because the heart is a double pump. நம்ம சிங்கிள் சர்க்குலேஷன் அண்ட் டபுள் சர்க்குலேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பம்ப் அப்படின்னு கொடுக்குறாங்க. டபுள் பம்ப் இஸ் நத்திங் பட் டபுள் சர்க்குலேஷன், ஓகே? ஸோ டபுள் பம்ப், ஈச் சைட் கேன் ஃபெயில் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் த அதர். இஃப் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் ஃபெயில், ஸோ ரெண்டுமே ஆக்சுவலி என்ன கொடுக்குறாங்கன்னா ஈச் சைட் கேன் ஃபெயில் இண்டிபெண்டன்ட்லி. இண்டிபெண்டன்ட் அப்படின்னா தனியாவே ஆக்சுவலி ரெண்டுமே இது டிபெண்டன்ட் கிடையாது. இது நடந்தாதான் இது ஃபங்க்ஷன் ஆகும், ரைட் சைட் ஃபங்க்ஷன் ஆனாதான் லெஃப்ட் சைட் ஃபங்க்ஷன் ஆகுன்றது கிடையாது. they both are independent. அதாவது ரைட் சைட்ல ஏதாவது ஒரு இது ஒர்க் ஆகல அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது என்னைக்குமே ஸ்டாப் பண்ணாது, இட் ஜஸ்ட் கோஸ் ஆன், ஓகே? அதனால என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா it results in pulmonary congestion and if the right side fails. ஸோ லெஃப்ட் சைடு ஒருவேளை ஃபெயில் ஆச்சு அப்படின்றது பிகாஸ் லெஃப்ட் சைட்ல தான் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா பல்மோனரியோட வெயின்ஸ் எல்லாமே அதெல்லாம் கனெக்ட் ஆகும். அதனால என்ன கொடுக்குறோம், பல்மோனரி கன்ஜெஷன் அந்த கண்டிஷன்ல கொண்டு போய் விடும். அதே ரைட் சைடு ஃபெயில் ஆச்சுன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் பெரிஃபெரல் கன்ஜெஷன். பெரிஃபெரல் மீன்ஸ் அந்த நம்ம வால்ஸோட அந்த அவுட்டர் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ராங்க் ஸ்டார்லிங் effect protect the heart from abnormal increase in blood volume. ஸோ இவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அப்நார்மல் நம்ம பாடியில அப்நார்மல் பிளட் வால்யூம் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்ணுவது, அது ஆக்சுவலி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத இவர் கொடுக்குறாரு, ஓகே? So next we are going to see blood pressure. Blood pressure na என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். See here. So blood pressure is the pressure exerted on the surface of blood vessels by the blood. So blood pressure அப்படின்றது ஒரு pressure create பண்றது தான் we are naming it as a blood pressure. So இது எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are measuring by the use of a sphygmomanometer. It's an instrument. So எப்படி இப்போ எப்படி ஆக்சுவலி blood நம்ம ஸ்டெதோஸ்கோப் வச்சு ஹார்ட் பீட் நம்ம செக் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஸ்பிக்மோமேனோமீட்டர் வச்சு we can detect the pressure of blood pressure of a person. ஒரு பர்சனோட blood pressure நம்ம கண்டுபிடிக்க முடியும். This pressure circulates the blood through arteries, veins and capillaries.
ஸோ இந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல வந்து ஆர்டரிஸ் வெயின்ஸ் கேப்லரிஸ் இந்த இடத்துக்கு எல்லாமே எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. there are two types of pressure. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோல் ப்ரெஷர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்டோல்னாலே கான்ட்ராக்ஷன். ஓகே, அண்ட் த செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ டயஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றது ரிலாக்ஸேஷன் ப்ரெஷர், அதுதான் நம்ம வந்து டயஸ்டோல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சிஸ்டோலிக் ப்ரெஷர் இஸ் த ப்ரெஷர் இன் த ஆர்டரி as a chambers of heart contracts. நம்ம சிஸ்டோல் அப்படின்னு சொல்லும்போதே கான்ட்ராக்ஷன் தான் சொல்லியிருந்தோம். ஸோ யூ கேன் see here. ஸோ இதுல வந்து எதை வந்து நம்ம சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் நம்மளோட ஹார்ட்டோட சேம்பர்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும்போது எஸ்பெஷலி இந்த ஆர்டரிஸ். ஓகே, we do have two arteries on either side, right artery and left artery. so இதுல வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we called it as a systolic pressure. okay, and diastole அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. so diastole அந்த ஆர்டரின்றது கான்ட்ராக்ஷன் ஆகுது, so diastole ரிலாக்ஸேஷன். அப்ப கண்டிப்பா அதுவும் அதே பிளேஸ் தான் நடக்கும். you can see here diastolic pressure is the pressure in the arteries when the heart chambers relax in the sense கான்ட்ராக்ஷன் ஆகும்போது ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணும். ஆனா ரிலாக்ஸேஷனுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம், ரைட்? blood pressure is measured using a sphygmomanometer. it is called a BP apparatus அப்படின்னு சொல்லுவோம். BP apparatus அப்படின்னா blood pressure மெஷர் பண்ணக்கூடிய one of the apparatus அப்படின்னு நம்ம சொல்லலாம். so this is the BP apparatus or called as a sphygmomanometer. இதுதான் நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா sphygmomanometer அப்படின்னு நம்ம சொல்லுவோம். you can see here இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you can see this place. இந்த இடத்துல ஒரு மெட்டல் இருக்கும், that is nothing but liquid mercury. இந்த liquid mercury என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever so இந்த கஃப் ஒன்று இருக்குது, see this is a cuff. இந்த கஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்க உங்களோட உங்க வீட்டை யாருக்காவது இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது கண்டிப்பா நீங்க ப்ரெஷர் எடுத்து பார்த்துருப்பீங்க. அந்த கஃப் ஃபர்ஸ்ட் கையில வந்து நல்லா டைட்டா நான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கைனா ஆர்ம்ஸ்ல, ஓகே கை கிடையாது ஆர்ம்ஸ்ல ஆக்சுவலி வந்து டைட்டா கட்டிடுவாங்க. நல்லா டைட்டா கட்டிட்டு you can see this is a knob. ஸோ இந்த knob வந்து பாத்தீங்கன்னா ஒரு பம்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அது என்ன பண்ணுவாங்க, பம்ப் பண்ணுவாங்க. ஓகே, பம்ப் பண்ணும்போது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the mercury level இந்த சிக்மோமீட்டர் மீட்டர்ல இருக்க அந்த மெர்குரி லெவல் இருக்குல்லையே, அந்த மெர்குரி லெவல் என்ன ஆகும்னா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ஹையா வந்து ரைஸ் பண்ண வச்சிருவாங்க. ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பர்சன் அந்த மெர்குரி இறங்கும் போதே இவ்வளவுதான் அப்படின்றத கரெக்டா அக்யூரேட்டா சொல்லிடுவாங்க. பட் எக்ஸ்பர்ட் இல்லாதவங்கன்ற தாண்டி சம்டைம்ஸ் அதை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட் தே டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெதஸ்கோப் இருக்குல்லையே, அந்த ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து பார்த்துட்டு ஐ மீன் அதில் போட்டுட்டு யூ கேன் see this is a knob like right. ஸ்டெதஸ்கோப்ல இந்த மாதிரி ஒரு நாப் ஒன்று இருக்கும். இந்த நாபை வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆன் பண்ணிட்டு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் கத்தக்கூடாது. பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றது அப்சர்வ் பண்றது வந்து ரொம்பவே ரொம்ப ஹெவியா இருக்கும். இன்கேஸ் நீங்க லைட்டா பேசினாலும் ரொம்ப அதிகமா காதெல்லாம் கணீர்னு கேட்கும். ஓகே, அண்ட் தென் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செட்டை எடுத்து காதுல மாட்டிட்டு இந்த ஹெட் பார்ட் இருக்குல்லையே, அந்த ஹெட் பார்ட் எடுத்து நம்மளோட கையில வைப்பாங்க. ஆக்சுவலி நம்மளோட வாட் இஸ் த பார்ட், அந்த ஆர்ம்ஸுக்கும் ஹேண்டுக்கு இடையில இருக்க அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, எல்போ. ஸோ எல்போக்கு ஃப்ரண்ட்ல நம்மளோட டார்சல் சைட் ஆஃப் எல்போல அதை பிளேஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் எந்த இடத்துல வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் காட்டுதோ ஸ்டெதஸ்கோப் போட்டிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா they can easily detect. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு லைட் ஒரு சவுண்ட் ஒன்று வரும், அதனால அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் கம்மிங் டு த நம்ம கண்ணால பார்த்து சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் எனர்ஜி நம்மளோட ஸ்வெட் இருக்கு இல்லையா, ஸோ எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டோட்லி பம்ப்ஸ் சாரி இப்போ இந்த இதை பம்ப் பண்ணும்போது நல்லா ரைஸ் ஆகும். ரைஸ் ஆன கொஞ்ச நேரத்துல
அந்த பர்டிகுலர் இதுக்கு வரும்போது அந்த மெர்குரி லெவல் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்கும். எனர்ஜின்னு சொல்லல, ஷேக்கிங் ஆக ஆரம்பிக்கும் அந்த மெர்குரி லெவல். அப்ப மெர்குரி லெவல் ஷேக் ஆகும்போது வி கால்ட் இட் ஆஸ் அதுதான் வந்து நார்மலான பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டெதஸ்கோப்பை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து இந்த கஃப் மட்டுமே, கஃப் அண்ட் பம்பை வச்சு மட்டுமே we can easily say that this is the BP of that particular patient அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையவே வந்துருச்சு ஸ்பிக்மோ மேனோமீட்டர்ல. யாருமே இப்போ வந்து இதுக்காக ரொம்ப இந்த மாதிரி ஒரு வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு நம்ம இது மாதிரி கீபேட் மாதிரியே இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்க ஜஸ்ட் எப்பயும் போல இது மாதிரி போட்டீங்கன்னா அது வந்து டிஜிட்டலாவே உங்களுக்கு காட்டிடுது. பிபி எவ்வளவு இருக்கு, சிஸ்டோலிக் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, டயோஸ்டோலிக் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது எல்லாமே அதுவாகவே காட்டிடுது. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்ஸ்மெண்ட். இதுதான் வந்து அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ நம்ம பாடி ப்ரெஷர் எவ்வளவுதான் இருக்கணும், எது நார்மல் அப்படின்லாம் நமக்கு டவுட்ஸ் வரலாம் இல்லையா. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது ஆர்டரிஸ் சொல்லும்போது சிஸ்டோலிக் ப்ரெஷர் ஆர் டயஸ்டோலிக் ப்ரெஷர், ஒன்று கான்ட்ராக்ஷன் ப்ரெஷர் சொல்லுவோம், இல்லைன்னா ரிலாக்ஸேஷன் ப்ரெஷர். ஸோ நார்மல் பிளட் ப்ரெஷர் இன் மேன் இஸ் அபவுட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 120/80 இருக்கும். 120 வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர், கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது இருக்கக்கூடிய ப்ரெஷர். அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 120க்கு கீழே தான் இருக்கணும். அதனால என்ன கொடுத்துருக்காங்க, 120/80 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் ஆர்டரியல் pressure is a function of cardiac output and resistance in the arterioles. Arterioles பத்தி நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஆர்டரிஸ்க்கும் ஆர்டரியோல்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத. அண்ட் ஓகே, the primary reflex pathway for homeostatic control of mean arterial pressure is the barometer reflex. இதுக்கு வந்து ஒரு barometer reflex கொடுக்குறாங்க, என்ன பார்ப்போம். The barometer reflex functions every morning when you get out of bed. ஸோ இந்த பேரோமீட்டர் அப்படின்றது என்ன, இது ஃபர்ஸ்ட் பிரைமரி ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டரி ப்ரெஷரை ஹோமியோஸ்டாட்டிக் லெவலில் வச்சுக்குது. ஹோமியோஸ்டாட்டிக் இன் த சென்ஸ் நம்ம வந்து எழுந்திருக்கும் போது, அதுவும் தட்டு ஏர்லி மார்னிங் ஆக்சுவலாக இது வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹியர் இந்த பிரைமரி ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது ஹோமியோட்டிக் கண்ட்ரோலில் நம்ம பாடியில் செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். And when you are lying flat, the gravitational force is evenly distributed. ஸோ அதுவே நீங்க வந்து படுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஈவனா இருக்கும். ஸோ when you stand up, gravity causes the blood to pool in the lower excuse me. ஆனா நம்ம எழுந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா பிளட் எல்லாமே வந்து லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னா நம்மளோட ஃபுட் வரைக்குமே அது போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, the decrease in blood pressure upon standing is known as orthostatic hypotension. blood pressure reduce ஆகிற கண்டிஷனை நம்ம orthostatic hypotension. hypo means less. ஓகே, ஹைப்பர்னா ஹை பிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹைப்போன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். orthostatic reflexes normally triggers barometric reflexes. ஸோ இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக போகிறவங்களோட பைக், ஓகே, அது வந்து என்ன பண்ணுதுன்னா அது பேரோமீட்டர் ரிஃப்ளெக்ஸை ட்ரிகர்ஸ் பண்ணுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் அந்த ட்ரிகர்ஸ் அப்படின்னு வரும்போது பிளட் ப்ரெஷரை ஆக்சுவலி வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆர்டரிஸோட பிளட் வெசல்ஸ் அந்த இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில், நாட் ஆல் த டைம், சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும். ஓகே, அந்த நேரம் தட் டைம் வி கால் இட் அஸ் அ ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஹை பிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ்ட் கார்டியாக் அவுட்புட். ஸோ அப்போ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இன்க்ரீஸ் பெரிஃபெரல் because increase the peripheral resistance which together
increase the mean arterial pressure. இது வந்து கூட அந்த arterial pressure increase பண்ணுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. Okay. So next we are going to see electrocardiogram. Okay, electrocardiogram அப்படின்னா என்னன்னா ஷார்ட்டா வந்து call it as a ECG. இப்ப எப்படி வந்து நம்ம ஸ்பிக்மோ பட் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஸ்டெதஸ்கோப்பை யூஸ் பண்றதுக்கோ இல்ல ஸ்பிக்மோமீட்டரை யூஸ் பண்றதுக்கோ we need not use electricity. ஆனா EEG இருக்கு, ECG இருக்கு. இப்போ ECGன்றது பாத்தீங்கன்னா it is used to detect the heart பத்தி சொல்றதா வந்து ECG. இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து கரண்ட் சப்ளை தேவை. ஸோ அதனால எலக்ட்ரிக் அப்படின்றதுனால எலக்ட்ரோன்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா in case of EEG பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் அப்படின்வாங்க. என்செஃபலோ மீன்ஸ் நம்மளோட ஹெட்ல இருக்க தலை, நம்மளோட பிரெயின் இன்னர்ல இருக்க அந்த சஃபலிக் ரீஜன் இருக்கு இல்லையா, ஹெட்ல இருக்கிற அந்த ரீஜனை பாக்குறதுக்காக தான் வந்து அது EEGன்றது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்க பாப்போம் எலக்ட்ரோகார்டியோகிராம்னா என்னன்றதை we can see. Electrocardiogram. An electrocardiogram or ECG records the electrical activity of the heart, okay, over a period of time using electrodes. So electrodes அப்படினு சொல்லும்போது we call it as a cathode அப்படின்றது ஒன்னு இருக்கும். Cathode, CATH. So cathode, anode இது ரெண்டுமே வந்து நீங்க கெமிஸ்ட்ரியில ஸ்டடி பண்ணிருப்பீங்க. சாரி, பிசிக்ஸ்லயோ அட்லீஸ்ட் கெமிஸ்ட்ரியில ஸ்டடி பண்ணிருப்பீங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். see here. so cathode anode அப்படின்றது ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும். anode அப்படின்றது பாசிட்டிவ் சைடு. ஓகே, பாசிட்டிவ் சைடு. அண்ட் cathode அப்படின்றது வந்து நெகட்டிவ். ஓகே, cathodeன்றது நெகட்டிவ். ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலி நம்ம செய்ய போறோம். அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. activity of the heart over a period of time using electrodes placing on skin, arms, legs and chest. செஸ்ட்ல ஆக்சுவலி வைப்பாங்க பிகாஸ் செஸ்ட்ல நம்ம ஹார்ட் பீட்டை கண்டுபிடிக்கிற செஸ்ட் தான். ஆர்ம்ஸ்ல ஆக்சுவலா ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்கின்ல ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்ஸ்ல ஒரு இதை கிளிப்பை போட்டுட்டு கீழே ஒரு கிராவிடேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எர்த்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம். இன்கேஸ் உங்க வீட்டுல யாருக்கோ இல்லைன்னா உங்களுக்கு யாருக்காவது இது எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜெல் மாதிரி தடவிட்டு அப்ளை பண்ணிட்டு ஆக்சுவலி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ECG எடுக்கணும் அப்படின்னா it records the changes in electrical potential across the heart during one cardiac cycle. So நம்ம cardiac cycle நம்ம பார்த்தோம் இல்லையா, phase 1, phase 2, phase 3, phase 4, phase 5. So phase 1 எப்படி ventricular diastole and then auricular systole, then ventricular systole, அதுவும் ஐசோ அப்படின்றத பார்த்தோம். and then fourth one ventricular systole அண்ட் திரும்ப வந்து வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் அப்படின்றத நம்ம 5th ஃபேஸ்ல பார்த்தோம். ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதான் இங்க கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிளை டோட்டலா ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இந்த 4 phases அழகா வந்து காட்டும். ஃபர்ஸ்ட் வென்ட்ரிகுலரோட டயாஸ்டோல், தென் ஆரிகுலர் சிஸ்டோல், தென் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஐசோ அந்த இதுல கொண்டு வரும். அப்புறம் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அண்ட் லாஸ்ட் ஒன் ஒன்ஸ் அகைன் த ஃபேஸ் கண்டினியூஸ் இன்டு ventricular diastole. இந்த மாதிரி இதை அடுத்து கொண்டு வரும். The special flap of muscle which initiates the heartbeat is called sinoauricular node or SA node in the right atrium. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். SA node அப்படின்னு ஒன்று ஸ்டடி பண்ணோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? SA node அப்படின்றது நீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா sinoauricular node. நம்மளோட ரைட் சைட்ல ஆக்சுவலி வந்து இந்த நோடு இருக்கு அப்படின்றாங்க. அது ஒரு ஃபிளாப் ஆஃப் மசில் மாதிரி இருக்கும், ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அது என்ன பண்ண அப்படின்னா ஒரு அந்த இடத்துல நம்மளோட ஹார்ட் ரேட் ஆக்சுவலி இனிஷியேட் பண்றது இந்த சினோஆரிகுலர் நோடு. இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நோடு கூட பார்த்துருந்தோம் நம்ம இல்லையா, SA நோடு அண்ட் தென் AV நோடு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். AV நோடுனா ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் நோடு, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த SA நோடு அப்படின்றது ரைட் சைட்ல ரைட் ஏட்ரியம்ல இருக்கும், ரைட் ஆரிக்குள்ள இருக்கும், அதாவது டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்திருக்கும். அண்ட் அடுத்தது பாருங்க, it spreads as a wave of contraction in the heart. So the heartல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேவ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஆக்சுவலி கிராம் அப்படின்னாலே கிராஃப் மாதிரி தான். ஸோ ECG நம்ம நீங்க மூவிஸ்லயோ இல்லை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு கிராஃப் மாதிரி போயிட்டு ஒரு மானிட்டர்ல இல்லையா, அதுதான் வந்து கிராம் அப்படின்றது. கிராம் ஒரு கிராஃப். எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது.
இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் த கிராஃப். ஒரு கிராஃபிக்கல் மாதிரி நம்ம பார்க்க முடியும், அப்படின்னா தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி இல்ல நம்மளோட ஸ்பிக்மோ மேனோமீட்டர்லயும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளோட ஆர்ம்ஸ்ல கொடுப்போம். ஆர்ம்ஸ்ல கொடுத்ததும் அந்த ப்ரெஷர்ல என்ன ஆகும்னா அந்த மெர்க்குரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மல் லெவல் நம்மளோட ப்ரெஷர் கரெக்டாக நமக்கு காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லைட்டா வந்து ஷேக் ஆகும். அந்த ப்ரெஷர் ஷேக் ஆகும். டெலிஸ்கோப் ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் சம் சவுண்ட். ஒரு சின்னதா ஒரு மைன்யூட்டா ஒரு சவுண்ட் ஆக்சுவலி இது ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, the waves of the ECG are due to depolarization and not due to contraction of the heart. ஸோ இது நம்ம இசிஜில அந்த வேவ்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வேவ்ஸ் மாதிரி வரக்கூடிய அந்த லைனிங் தமிழ் அலை, அந்த அலை மாதிரி ஆக்சுவலி வந்து போயிட்டு இருக்கும். அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ரீசன் வந்து டீபோலரைசேஷன் தானே தவிர ஹார்ட் பீட்னால கிடையாது. ஹார்ட் பீட் வந்து ஹார்ட் வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்றதுக்காகவோ இல்ல வேற எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது. ஆக்சுவலி இட் இஸ் ஃபார் டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன் ஆகுறதுனால நம்ம ஹார்ட் ஆக்சுவலி டீபோலரைசேஷன் ஆகுறதுனால நமக்கு அந்த வேவ்ஸ் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். This wave of depolarization occurs before the beginning of contraction of the cardiac muscle. So இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா beginning of contraction of the cardiac muscle. ஸோ கார்டியாக் மசிலோட கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, நம்ம கார்டியாக் மசிலோட கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேவ் அப்படின்ற டீபோலரைசேஷன் ஆகுன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் சி a normal ECG shows 3 waves designated as P wave and QRS and T wave. இது மூணுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ல நம்ம பார்ப்போம், இமேஜ் டயக்ராம்ல பார்ப்போம். அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் தி ECG கிராஃபும் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஷோ திஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து இதான் டீபோலரைசேஷன் ஆகக்கூடிய பிளேஸ். ஸோ இது இந்த ரீஜன் வந்து பி நம்ம வந்து டெசிக்னேட் பண்ணும்போது PQRST. ஏன்னா வந்து 5 ஃபேஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, phase 1, phase 2, phase 3, phase 4, phase 5. அதே மாதிரி P for phase 1, QRST அந்த மாதிரி ஆக்சுவலா கொண்டு வருவாங்க. இப்போ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் see this டைம் செகண்ட்ஸ் தான் ஆக்சுவலா. பிகாஸ் நமக்கு சொன்னோம் ஒரு ஹார்ட் பீட் ஒரு கார்டியாக் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 0.8 செகண்ட்ஸ், ரைட்? 0.8 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதாவது 70 per minute 60 செகண்ட். ஸோ 60 செகண்ட்ஸ்ல 72 பீட்ஸ் வரைக்கும் ஒரு ஹார்ட் அப்படின்றது பீட் பண்ணும். அப்போ ஒரு ஹார்ட் பீட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 செகண்ட் கம்மியா தான் இருக்கும். அப்போ 0.8 செகண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. Here you can see this P and Q interval அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்க, இது மொத்தமா சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம்னா QRS காம்ப்ளெக்ஸ். ஹியர் இது வந்து Q ஓட ரீஜியன் அண்ட் ஆரோட சைஸ்ல பாத்தீங்கன்னா ஆரோட பீக் வந்து ஜாஸ்தியா போகுது பாருங்க, அந்த காம்ப்ளெக்ஸோட பீக் வந்து அதிகமா போகுது. அடுத்த எஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா ஆகிருக்கு. ஓகே, ஹியர் யூ கேன் see this அண்ட் அது மொத்தமா சேர்த்து இது மூணுமே சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்னா QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஆரோட பீக்ல இருக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஆக்சுவலா பீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஏட்ரியம்ல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கும். அப்போ டீபோலரைசேஷனாலே என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஆக்சுவலி என்டர் ஆகும். ஓகே, சோடியம் 2 சோடியம் அப்படின்றது என்டர் ஆகும், சாரி 3 சோடியம் என்டர் ஆகும், 2 பொட்டாசியம் வெளியே போகும். உள்ள வந்து சோடியம் என்டர் ஆகுதுன்னா எப்போதுமே டீபோலரைசேஷன் சொல்லும் போது சோடியம் பொட்டாசியம் மெக்கானிசம் தான் அங்க ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது சோடியம் வந்து என்டர் ஆகும், பொட்டாசியம் வெளியே போகும். இங்க அதுதான் நம்ம சொல்றோம். ஆனா எங்க நடக்குது இந்த டீபோலரைசேஷன் பாத்தீங்கன்னா பீல ஏட்ரியால ஆக்சுவலி நடக்குது. ஓகே, அண்ட் ஆர்ல பாருங்க இது வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் கொடுத்துருக்காங்க. See here ventricular depolarization. ventricular depolarization நடக்குது. டீபோலரைசேஷன் நடக்குதுனாலே அது கான்ட்ராக்ஷன் அப்படின்ற மீனிங்ல கொடுக்குறாங்க. ஓகே, கான்ட்ராக்ஷன் ஆகுது. அண்ட் அடுத்தது பாருங்க, ஸோ PQRS முடிஞ்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா T. ஸோ இந்த Tல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷனா திரும்பவும் மறுபடியும் அதோட சைக்கிள்ஸை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். இப்போ அந்த T ஃபேஸ்ல இருந்து சாரி இந்த ஃபேஸ் அதோட இதோட கம்ப்ளீட் ஆகுது. தென்
இங்க இருந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல PQ இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pக்கும் Qக்குள்ள இன்டர்வல். இப்போ QS QRSல பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் see this. ஸோ 0ல இருந்து 0.2ல P ஓட வேவ் ரைஸ் ஆகுது இன் பிட்வீன்ல. 0.2ல இருந்து 0.3ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா QRS காம்ப்ளெக்ஸ் ரெடி ஆகுது. அண்ட் 0.4ல இருந்து 6 வரைக்குமே வந்து QT இன்டர்வல் அப்படின்றது இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எஸ்க்கும் டிக்கும் ஒரு இன்டர்வல் அப்படின்றது இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ST செக்மெண்ட். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 0.6ல ஒரு அந்த வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் அந்த ரீபோலரைசேஷன் கம்ப்ளீட் ஆகிறது அந்த வேவ்ஸ் ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரைட்டா போகாது. யூ கேன் see here ஸ்ட்ரைட்டா போகாம லைட்டா பெண்ட் ஆகி போகுது பாருங்க. அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல அந்த பெண்டிங் 0.8 வரைக்குமே அந்த பெண்டிங் வந்து இருக்கு. அப்போ 0.8ல தான் அந்த கம்ப்ளீட் ஒரு கார்டியக் சைக்கிள் முடியுது. ஸோ 0.8 முடிஞ்சதுக்கு அப்புறம் 0.9ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் த பீக் ஸ்டார்ட்ஸ். ஓகே, அதுதான் இதுல கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து நம்ம கிராஃப்கான PQRST கிராஃப்கானது. ஸோ இப்போ வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் லைக் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் ECG கிராஃப். எப்படி வந்து இந்த ECG கிராஃப் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி P, then Q, R, S and T. அண்ட் அதுக்கடுத்து வந்து அதுக்கு இன் பிட்வீன்ல வந்து நம்ம இன்டர்வல் அதெல்லாமே பார்க்கணும் இல்லையா, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். See here. So best to explain இந்த P waveல இருந்து நம்ம இதுல இருந்து சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்டேடியல் டீபோலரைசேஷன் எப்படி நடக்குது இதெல்லாமே நம்ம வந்து ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். ஓகே, we can start from here. இந்த பிக்சரோட நம்ம இந்த செஷனை இப்ப ஸ்டாப் பண்ணலாம். then we will continue this from the next session also. okay, so first பாத்தீங்கன்னா first diagramல first இதுல என்ன கொடுத்திருக்காங்க, P தான் actually வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. you can see here atrial depolarization நடக்குது initiated by SA node, that is sinoauricular node, causes the P wave. so P wave actually P வந்து ரைஸ் ஆகுது, that is the P wave அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க Pக்கும் Qக்கும் இன் பிட்வீன்ல நம்ம QR PQ இன்டர்வல் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எதை வச்சு ஆக்சுவலி இந்த பிக்சரை வந்து கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி இன்ச் பை இன்ச்சா எடுத்திருக்காங்க நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் P கொடுத்துருக்காங்க, அடுத்தது PQ இன்டர்வல், அடுத்து QRS, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா ST இன்டர்வல் இருக்கு, QT இன்டர்வல் இருக்கு, வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் இருக்கு, தென் இங்க பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் இருக்கு. இவ்வளவுமே வந்து நம்ம இதுல இப்போ ஒன் பை ஒன்னா இதுல கொடுக்குறாங்க. செகண்ட் பாருங்க Pக்கும் Qக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறது. with atrial depolarization complete, the impulse is delayed at the AV node. so என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா AV நோட்ல இம்பல்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. டிலேனா சடனா வந்து ஒரு பீக் அடுத்து சடன் இன்னொரு ஒரு பீக் வராம கொஞ்சம் டிலே, கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அதான் அங்க டிலேன்னு கொடுத்துருக்காங்க. then QRS அடுத்து பாத்தீங்கன்னா ventricular depolarization begins at apex. apexனா this is apex. okay, apexல இதாகுது, causing the QRS complex atrial repolarization occur. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா atrial வந்து repolarization ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இங்கேயும் வந்து QRS முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்ல இருந்து பீக் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டிலே ஒரு ஃபார்ம் ஒன்று வருது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ventricular depolarization is complete. so ventricular depolarization இந்த இடத்துல முடியுது. தென் அடுத்த பீக் என்னன்னு பாத்தீங்கன்னா T ஓட பீக் ஸ்டார்ட் ஆகுது. here you can see this ventricular repolarization begin at the apex causing the T wave. once again என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த T waveல ஒரு ventricular repolarization, டீபோலரைசேஷன் முடிஞ்ச உடனே அடுத்து ரீபோலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகும், அதான் இங்க கொடுக்குறாங்க. ரீபோலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் T முடிஞ்ச உடனே ஒரு டிலே ஒன்று இருக்கு, that is a ventricular repolarization is complete. இப்போ இந்த இடத்துல repolarization கம்ப்ளீட் ஆகுது, அப்புறம் திரும்ப மறுபடியும் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகைன் atrial depolarization நடக்கும், அப்புறம் atrial depolarization கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதே மாதிரியான ப்ராசஸ் திரும்ப நடந்துட்டு இருக்கும். we will discuss further clearly in the next session also. இப்போ next sessionல பாத்தீங்கன்னா we can say that
see here next sessionல பாத்தீங்கன்னா p wave then qrs pq interval இது எல்லாமே one by one நம்ம வந்து explain பண்ணுவோம். okay students, thank you.